மூர்த்தி நம்பி மன்னவன் வருவார் என்று மங்கையான லட்சுமி காசி பெண் கொடியாக எதிர்பார்த்தான். வாசலே வந்து எட்டி எட்டி பார்த்தான். அந்த வேதியர் வருவார் என்று காத்திருக்கிறார். வாசலில் வந்து எட்டி எட்டி பார்த்து தாய் கிளை இடத்தில் அம்மா அந்த மன்னவர் வந்தாரா? ஆரிய பார்ப்பான் மூர்த்தி நம்பி வந்தாரா? வருவாரே, வரக்கூடிய நேரமாச்சு என்று தாய்க்கிழமிடத்திலே கேட்கிறான் லட்சுமி. அப்பொழுது சொன்னான், அம்மா உன் மைந்தராகிய மன்னன் வந்தார், அந்த வேதியர் வந்தார், மூர்த்தி நம்பி மறையோடு வந்தார். காத்திருந்து தூங்காதே கழுவடி நாயை போல என்று சொன்னேன். தாசி வீட்டுக்கு வெறுங்கை வீசிட்டு வரலாமா? கையில் காசு இல்லாமல் கடவிதிக்கு போக முடியுமா? செத்தவரை வாக்காரே தென்னை விட்டு இறங்கி போடான்னு சொன்னேன். இத்தனை ஆண்டு காலம் அள்ளி கொடுத்த பொன்பரல் எல்லாம் அபகரித்துக் கொண்டு வைத்திருந்தார்கள். ஈசனும் கிளியும் போல் நாங்கள் வாழ்ந்தேன். அந்த வாட்பாடு இல்லாமல் இந்த பலியாரி நான் வாழ மாட்டேன். வேதியர் இல்லாமல் நான் திரும்பி வரவே மாட்டேன். என்னை வழி மறிக்காதே என்று மகளாகி லட்சுமி சொல்கிறார். தாய்க்கிழவி பார்த்தால், மகளே பார்ப்பா நமக்கு வேண்டாம், வீண் பழி வந்து சேரும். வேதியர் நமக்கு வேண்டாம், வீண் செலவு வந்து சேரும் என்று அழகாக சொன்னாலும் கேட்டாலே லட்சுமி கேட்டாளா? அந்த பார்ப்பாரை நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி எங்கு வருகிறார்? அந்த பார்ப்பன் போல பாதையிலான